Hi everyone, welcome to Nameless Academy. Today we have discussed about full syllabus test 1 chemistry paper. Okay, fine. ஸோ நம்ம என்ன ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்மளுடைய FST 1ல என்னென்ன யூனிட்ல இருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கு அப்படிங்கிறத நான் இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இதில் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் பாரு, கெமிக்கல் பாண்டிங்ல இருந்து 8, தென் ஈக்லிபிரியம்ல இருந்து 4, பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் 3, தென் ஆல்டிகைடு கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் 3, GOC3. ஸோ மெனி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த FST 1க்கான கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய அனாலிசிஸ். பட் இது வேரி ஆகும் கொஸ்டின் பேப்பரை பொறுத்து. ஓகேவா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டேபிள் காலம் டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் டிஸ்கஸ். 46th question. Given that carbon plus O2 gives CO2 delta H கொடுத்திருக்காங்க. Then 2CO plus O2 gives 2CO2. So இதுக்கு ஒரு delta H கொடுத்திருக்காங்க. The enthalpy of formation of carbon monoxide will be. So formation of enthalpy carbon monoxide க்கு கேக்குறாங்க. கொஸ்டின்ல இருந்து என்ன கொடுத்திருக்காங்க? So given என்ன இருக்கு? Carbon plus O2 gives CO2. Delta H அப்படிங்கிறது -x கிலோஜூல். தென் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 2CO plus O2 gives 2CO2. ஸோ இதோட டெல்டா H அப்படிங்கிறது -y கிலோஜூல். நமக்கு என்ன தெரியணும்? என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த ரியாக்ஷன் எழுதலாம். கார்பன் மோனாக்சைடு ரியாக்ஷன் அப்படிங்கிறது கார்பன் பிளஸ் ஆஃப் O2 gives CO. ஸோ இதுதான் கார்பன் மோனாக்சைடு ரியாக்ஷன். இதோட என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் தான் கேட்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு, அதாவது அவங்க கொடுத்துருக்கிறதுல இருந்து இந்த ரியாக்ஷனை கொண்டு வரணும். ஸோ எப்படி கொண்டு வரலான்னு பாரு. கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது எங்க இருக்கு? ப்ராடக்ட்ல இருக்கு. பட் இங்க ரியாக்ஷன்ல இருக்கு. அப்ப இந்த செகண்ட், இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்றேன். அதாவது 2CO2 gives 2CO plus O2. ஸோ இந்த ரியாக்ஷனை ரிவர்ஸ் பண்ணிருக்கலையே, அப்போ என்தால்பி என்னவாகும்? மைனஸ்ல இருக்கிறது பிளஸ் சேஞ்ச் ஆகும். தென் நம்ம கார்பன் மோனாக்சைடு தான் தேவை. இங்க 2 கார்பன் மோனாக்சைடு இருக்கு. அப்ப இந்த ரியாக்ஷனை டிவைட் பண்ற 2ஆல. CO2 gives CO plus of O2. ஸோ அப்போ நியூ டெல்டா H அப்படிங்கிறது என்னது? இதை நான் டெல்டா H பிரைம் எழுதுறேன். 1/2 into y கிலோஜூல். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த ரியாக்ஷன் தான் நமக்கு தெரியணும். ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் எழுதுறேன் பாருங்க. ஈக்குவேஷன் 1 என்ன எழுதியிருக்கோம்? கார்பன் பிளஸ் O2 gives CO2. இது டெல்டா H -x கிலோஜூல். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. தென் தேர்ட் ஒன் எழுதணும் இல்லையா? என்ன ரியாக்ஷன் எழுதணும்? CO2 gives CO plus of O2. ஸோ இது டெல்டா H அப்படிங்கிறது y/2 கிலோஜூல். ஸோ இது 3. ஸோ ஈக்குவேஷன் நமக்கு டெல்டா H வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? டெல்டா H3 ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு எழுதணும் அப்படின்னா, ஸோ 1 plus 3 ரெண்டு ஆட் பண்றோம். கார்பன் பிளஸ் O2 gives CO2. ஓகே, இங்க ரியாக்டன்ல என்ன இருக்கு? அகைன் பிளஸ் CO2 gives CO2 plus CO plus of O2 இருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான கார்பன் பிளஸ் ஆஃப் O2 gives CO அப்படின்றது ஃபார்ம் ஆகும். இதுதான் நமக்கு தேவை, இந்த ரியாக்ஷன் தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 1ம் 3ம் ஆட் பண்ணியிருக்கோம். 1 அப்படிங்கிறது என்னது? டெல்டா H ஈக்குவல் டு -x பிளஸ் எதை ஆட் பண்ணியிருக்கோம்? 3 அப்படிங்கிறது y/2 into y/2. ஸோ -2x plus y divided by 2 y minus 2x divided by 2. ஸோ இதான்
enthalpy of formation of carbon monoxide. So இது என்ன ஆப்ஷன்ல இருக்கு? ஆக்சுவலி நமக்கு என்ன வரணும்? white minus 2x divided by 2. இதுதான் ஆன்சர். So second option. இதுதான் enthalpy of formation of carbon monoxide. So next 47. Phase transition. Statement 1. Phase transition involves change in internal energy only and not in entropy அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட். அதாவது phase transition. சப்போஸ் இப்போ சாலிட் டு லிக்யூட் போகுது, இல்லை லிக்யூட் டு சாலிட் போகுது, ஓகேவா? அதாவது மெல்டிங் பாயிண்ட் ஆர் பாய்லிங் பாயிண்ட். ஸோ இதை வச்சு சொல்லலாம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? phase transition. ஒரு சாலிட்ல இருந்து லிக்யூட் போகும்போது அது பாய்லிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட், அதாவது டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கு ΔS அப்படிங்கிறது. அப்போ இன்டர்னல் எனர்ஜி மட்டும் சேஞ்ச் ஆகாது, எதுவும் சேஞ்ச் ஆகும், என்ட்ரோப்பியும் சேஞ்ச் ஆகும். அதாவது ஒரு ஃபேஸ் டிரான்சிஷன் போகும்போது இன்டர்னல் எனர்ஜியும் சேஞ்ச் ஆகும், அட் த சேம் டைம் என்ன சேஞ்ச் ஆகும், என்ட்ரோப்பியும் சேஞ்ச் ஆகும். பிகாஸ் இது டெம்பரேச்சர் டிபெண்ட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? இன்டர்னல் எனர்ஜி ஒன்லி சேஞ்ச்னு கொடுத்துருக்காங்க, என்ட்ரோபி சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2. ஸோ அப்படி எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ஸ்டேட்மெண்ட் 1 ட்ரூ, இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸ்டேட்மெண்ட் 1 ஃபால்ஸ், போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ, இந்த ஆப்ஷன் கிடையாது. போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ், மேபி அது இருக்கலாம். சரி பார்ப்போம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபேஸ் டிரான்சிஷன் அக்வர்ஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஒரு ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர் இப்போ சாலிட் டு லிக்யூடா போகும்போது இது மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்போ ஃபேஸ் டிரான்சிஷன் அக்வர்ஸ் அட் ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல நடக்கும். அதர்வைஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் நடக்கும். ரெண்டுமே கொடுக்கலாம். பட் இவங்க ஒன்லின்னு மென்ஷன் பண்ணல, அதனால இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். 40. The correct relation between pH and degree of dissociation of weak acid. So எது கேட்டிருக்காங்க? weak acid கேட்டிருக்காங்க. ஸோ எழுதுறேன் பாரு. ஒரு weak acid இருக்கு. ஸோ எப்படி எழுதலாம்? H plus A minus divided by HA. இப்படி எழுதலாமா? அதாவது weak acid அப்படிங்கிறது ஒரு HA. ஸோ இதுக்கு நான் எழுதுறேன். ஆல்பா அப்படிங்கிறது 1 விட அதிகமா இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? Ka equal to H plus into alpha. So H plus equal to Ka divided by alpha. So இது H plus ஓட கான்சன்ட்ரேஷன். பட் நமக்கு என்ன தெரியணும்? pH ஃபைண்ட் அவுட் பண்ணணும். pH அப்படிங்கிறது மைனஸ் லாக் ஆஃப் H plus Ka divided by alpha. ஸோ இதுதான் ஒரு வீக் ஆசிடோட dissociation constant. So என்ன ஆன்சர் அப்படி இருக்கு? pH equal to minus log of Ka divided by alpha. So first answer. When water is added to a buffer solution, so note பண்ணிக்கோ, buffer solution of sodium acetate and acidic acid, then H plus concentration increases, OH increases, H plus remains unaffected, CH3CO negative increases. ஸோ எப்பவுமே ஒரு பஃபர் சொல்யூஷன் அப்படின்னா என்னது? பஃபர் சொல்யூஷன் அப்படிங்கிறது pH கான்ஸ்டன்டா இருக்கும். பஃபர் சொல்யூஷன் அப்படின்னா pH கான்ஸ்டன்டா இருக்கும். இதுல நீ என்ன ஆட் பண்ணாலும் எதோட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நீ இந்த பஃபர் சொல்யூஷன் சோடியம் அசிட்டேட் அண்ட் அசிடிக் ஆசிடோட பஃபர்ல வாட்டர் ஆட் பண்ணினா, அதாவது H plus plus OH minus இருக்கு இல்லையா? H plus அண்ட் வாட்டர்ல H plus plus OH minus இருக்குல்ல. ஸோ இந்த H plus நீ ஆட் பண்ணாலும் என்னவாகாது? இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாது. பிகாஸ் இது ஒரு பஃபர் சொல்யூஷன், pH கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ H plus remains unaffected. ஸோ இதான் இதுக்கான ஆன்சர். 50 ml of aqueous solution of FeSO4 required 12 ml of 0.02 mole KMnO4 in acid medium for complete oxidation. The reaction, the molarity of ferrous sulfate கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எழுதி பார்க்கலாம். கிவன் டேட்டா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? வால்யூம் ஆஃப் FeSO4 கொடுத்துருக்காங்களா?
வால்யூம் ஆஃப் FeSO4 எவ்வளோ கொடுத்துருக்காங்க 50 ml. ஸோ லிட்டருக்கு இதை கன்வெர்ட் பண்ண அப்படின்னா 0.050 லிட்டர். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வால்யூம் ஆஃப் K-monofore கொடுத்துருக்காங்களா. வால்யூம் ஆஃப் K-monofore எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12 ml. ஸோ லிட்டர் கன்வெர்ட் பண்ணா 0.012 லிட்டர். தென் என்ன கொடுத்துருக்காங்க, மோலாரிட்டி ஆஃப் K-monofore எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.02 மோலார். ஸோ ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், இப்போ நமக்கு தெரிஞ்சது பாரு, வால்யூம் மோலாரிட்டி ரெண்டு எதுக்கு தெரியும், K-monofore தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் மோல்ஸ் ஆஃப் K-monofore ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். மோல்ஸ் ஆஃப் K-monofore. ஸோ மோல்ஸ் ஆஃப் K-monofore அப்படிங்கிறது என்னது, மோலாரிட்டி இன்ட்டு வால்யூம். ஸோ மோலாரிட்டி என்ன கொடுத்துருக்காங்க 0.02 இன்ட்டு வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.012. ஸோ இதை நீ ஆட் பண்ண அப்படின்னா 2.4 இன்ட்டு 10⁻⁻⁴ மோல்ஸ் கிடைக்கும். ஸோ இது K-monofore மோல்ஸ். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், மோலாரிட்டி ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் இந்த ரியாக்ஷன் பாரு, ஒரு மோல் MnO4 வந்து 5 மோல் Fe2+ கூட ரியாக்ட் ஆகும். அதாவது ஒரு மோல் MnO4 நெகட்டிவ் எது கூட ரியாக்ட் ஆகுது, 5 மோல் Fe கூட ரியாக்ட் ஆகுது. பட் நம்ம இப்போ MnO4 எவ்வளவு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், எத்தனை மோல் 2 இன்ட்டு 2.4 இன்ட்டு 10⁻⁻⁴ மோல் இருக்கு. அப்ப எவ்வளவு மோல் Fe கூட ரியாக்ட் ஆகும். ஸோ இப்போ X ஈக்குவல் டு 5 இன்ட்டு 2.4 இன்ட்டு 10⁻⁻⁴. ஸோ அயன் ஃபெரஸ் சல்ஃபேட் எவ்வளவு மோல் இருக்கு, ஸோ இதை நீ மல்டிபிள் பண்ண அப்படின்னா 1.2 இன்ட்டு 10⁻⁻³ மோல்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ ஃபெரஸ் சல்ஃபேட்டோட மோல் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன், ஃபெரஸ் சல்ஃபேட்டோட வால்யூம் தெரியும். தென் இதுல இருந்து என்ன பண்ணலாம், மோலாரிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ மோலாரிட்டி இங்க பார்த்துருக்கியா, மோல்ஸ் ஈக்குவல் டு மோலாரிட்டி இன்ட்டு வால்யூம். நமக்கு என்ன தெரியணும், மோலாரிட்டி தெரியணும். அப்போ மோலாரிட்டி ஈக்குவல் டு மோல்ஸ் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட். ஸோ மோல்ஸ் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட் எவ்வளோ 1.2 இன்ட்டு 10⁻⁻³ டிவைடட் பை வால்யூம் எவ்வளோ 50 ml. ஸோ இதை நீ கேன்சல் பண்ண அப்படின்னா 0.024 மோலார் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இங்க இருக்கு செகண்ட் ஆப்ஷன். ஸோ வெரி சிம்பிள் கொஸ்டின் தான் மோலாரிட்டி ஃபைண்ட் அவுட் பண்றது. அதர்வைஸ் இந்த கொஸ்டினை அனதர் ஃபார்ம்லயும் போடலாம். ஒன் செகண்ட், அனதர் ஃபார்முலா எப்படி போடலாம் அப்படின்னா, சுக்கி K-monofore எதுக்கு ஈக்குவலா இருக்கும், FeSO4 க்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கு இல்லையா, M1V1NF1 ஈக்குவல் டு M2V2NF2 அப்படின்னு. நமக்கு எது தெரியணும், மோலாரிட்டி ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட் தான் தெரியணும். ஸோ மோலாரிட்டி ஈக்குவல் டு இந்த சைடு வச்சு அப்படின்னா M1V1NF1 டிவைடட் பை V2 இன்ட்டு NF2. ஸோ M2 தெரியணும். M1 எவ்வளவு கொடுத்துருக்காங்க, K-monofore 12 இன்ட்டு சாரி M1 வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க 0.02 மோல் இன்ட்டு வால்யூம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 12. NF1 ஈக்குவேஷன்ல 5 டிவைடட் பை V2 எவ்வளவு கொடுத்துருக்காங்க 50 இன்ட்டு இது எவ்வளவு NF1. ஆக்சுவலி இங்க இந்த ஈக்குவேஷன்ல இருந்து எடுக்கணும், எத்தனை MnO4 என்னவா நெகட்டிவ் MnO + 7ல இருந்து +5 போகுது. ஸோ சேஞ்ச் எவ்வளோ n ஃபேக்டர் 5. ஸோ இது Fe2+ இருந்து என்னவா போகுது, Fe3+ போகுது, n ஃபேக்டர் 1. ஸோ இங்கே n ஃபேக்டர் 1. ஸோ M2 ஈக்குவல் டு இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 0.024 மோலார் அப்படி ஃபைண்ட் கிடைக்கும். ஸோ இது ஒரு மெத்தட், ரெண்டு மெத்தட்லையுமே போடலாம். The next one, which of the following cannot function as an
ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணும் அப்படின்னா இது என்னவாகணும், ரெடியூஸ் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாரு, ஐ நெகட்டிவ். ஐ நெகட்டிவ் அப்படிங்கிறது -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணும் அப்படின்னா இது என்னவாகணும், ரெடியூஸ் ஆகணும். ஸோ இது ரெடியூஸ் ஆகுமா, மேக்ஸிமம் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆக்சுவலி மினிமம் எவ்வளோ -1. இதுல இருந்து ரெடியூஸ் ஆகவே ஆகாது. ஆக்சிடேஷன் வேணா ஆகும், +1 +3 +5 அது மாதிரி ஆக்சிடேஷன் ஆகும். ஆக்சிடேஷன் ஆச்சு அப்படின்னா இது என்ன ஆக்ட் பண்ணும், ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணும். பட் இங்க இது ரெடியூஸ் ஆகாது. ஸோ இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ எப்பவுமே ஒரு மினிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்க காம்பவுண்ட் என்ன பண்ணாது, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணாது. அதாவது does not act as oxidizing agent. தென் அதே மாதிரி ஒரு மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட் என்னவா ஆக்ட் பண்ணுது, does not act as reducing agent. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாரு இதுக்கு. இப்போ KMnO4 எழுதுறோம். MnO4 நெகட்டிவ் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு, +7ல இருக்கு. மேங்கனீஸோட ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல என்ன, பிளஸ் தான். ஸோ இது என்னவாகுது, ஃபர்தரா ஆக்சிடேஷன் ஆகாது. +7ல இருந்து +8 அது மாதிரிலாம் எதுவும் போகாது. ஸோ ஆக்சிடேஷனை அண்டர்கோ பண்ணாது. ஸோ அப்போ இது என்ன ஆக்ட் பண்ணாது, ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணாது. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர், ஐ நெகட்டிவ். ஐ நெகட்டிவ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணாது, அது ரெடியூசிங் ஏஜென்ட் தான் ஆக்ட் பண்ணும். The cell reaction. Okay, so cell reaction, given cell reaction என்ன கொடுத்திருக்காங்க, 2Ag plus aqueous plus H2 gas gives 2H plus aqueous plus 2Ag solid கொடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க. இது ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ Ag பிளஸ்ல இருந்து என்னவா மாறி இருக்கு, Ag பிளஸ்ல இருந்து Ag ரெடியூஸ் ஆயிருக்கு. ஹைட்ரஜன் என்னவா இருக்கு, H2ல இருந்து H பிளஸ் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. அதாவது இது ரெடியூஸ் ஆயிருக்கு. ஹைட்ரஜன் என்னவா இருக்கு, ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. ஓகேவா, சரி. தென் இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கோம், சில்வரே யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப சில்வர் வந்து எதுல டெபாசிட் ஆகும், சில்வர் எலக்ட்ரோடு. சில்வர் எலக்ட்ரோடு வந்து சில்வர் டெபாசிஷனுக்கு யூஸ் பண்ணலாம். சில்வர் டெபாசிஷன் யூஸ் பண்ணலாம். அதாவது இது ரெடியூஸ் ஆயிருக்கு, இது கேத்தோட். தென் ஹைட்ரஜன் கேஸ் டெபாசிட் ஆகிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், பிளாட்டினம் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணணும். ஸோ பிளாட்டினம் எலக்ட்ரோடு எதுக்கு யூஸ் பண்றோம், ஹைட்ரஜன் கேஸ்க்கு, ஹைட்ரஜன் கேஸ் ரியாக்ஷன், அதாவது ஆனோடுக்கு சில்வர் வந்து சில்வர் எலக்ட்ரோட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹைட்ரஜனுக்கு என்ன யூஸ் பண்றோம், பிளாட்டினம் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு செல் ரியாக்ஷன் எப்படி எழுதலாம், ஆனோட் ஆனோடு சொல்யூஷன் கேத்தோடு சொல்யூஷன் ஆர் கேத்தோட். ஸோ இப்படிதான் ஒரு செல் ரியாக்ஷன் எழுதணும். ஸோ இதுல இருந்து நீ எழுதுன அப்படின்னா ஆனோட்ல என்ன எலக்ட்ரோடு யூஸ் பண்றோம், பிளாட்டினம். தென் ஆனோடு சொல்யூஷன் அப்படிங்கிறது H2 கேஸ், H பிளஸ் அக்வஸ்ல. கேத்தோட்ல சில்வர் அக்வஸ்ல இருக்கு. கேத்தோட எலக்ட்ரோடு என்னது, சில்வர். ஸோ இதுதான் ஒரு கரெக்ட் செல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு. ஸோ ஆப்ஷன் 2 is the correct answer. The next one, number of electrons needed to reduce 3 gram of magnesium 2 plus 2 magnesium. ஸோ இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்காங்க, Mg2 பிளஸ் என்னவாகும், 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணாதான் Mg மாறும். அதான கொடுத்துருக்காங்க, Mg2 plus 2 Mg அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, Mg2 பிளஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 3 கிராம் கொடுத்துருக்காங்க. இது 3 கிராம். ஸோ மோல் ஃபைண்ட் அவுட் பண்ண, வெயிட் பை மாலிகுலர் வெயிட், 3 டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் எவ்வளோ, 24 மெக்னீசியம்க்கு. ஓகேவா, ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/8. ஓகே, பாரு, 1 மோல்
அதாவது Mg2 plus 2 எலக்ட்ரான் gives Mg அப்படி ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒரு மோல் Mg2 பிளஸ்க்கு எவ்வளவு தேவைப்படுது? 2 எலக்ட்ரான், அதாவது 2 into அவகாட்ரோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தேவைப்படும். நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு? 1/8 மோல் Mg2 plus இருக்கு. அப்ப எவ்வளவு எலக்ட்ரான் தேவைப்படும்? ஸோ இதுதான் கொஸ்டின். இப்போ x equal to 2 into Na. So 1/8 divide இருக்கு இல்லையா? So divided by 8. So x equal to 2 Na divided by 8, Na divided by 4. Third option. Next question. Which of the following electron configuration correct according to the Kunz rule? So atomic structure இந்த கேட்டிருக்க கேட்க very simple question. First என்ன கொடுத்திருக்காங்க? Kunz rule எப்பவுமே half filled fill ஆனதுக்கு அப்புறம் தான் fill ஆகும். ஃபர்ஸ்ட் half fill நடக்கணும். பட் இங்க பாரு ஒரு ஆர்பிட்டால் வேக்கண்டா இருக்கு, half filled fill ஆகல, அப்ப இது தவறு. ஸோ செகண்ட் ஒன் half filled fill ஆனதுக்கு அப்புறம் தென் ஃபோர்த் எலக்ட்ரான் ஆட் ஆயிருக்கு, இது கரெக்ட். தென் இங்க half filled ஃபாலோ பண்ணல, ஸோ இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 2 and 3 இன்கரெக்ட் தான். ஸோ ஒன்லி 2 இதுதான் ஹோம்ஸ் ரூல் படி கரெக்டானது. 55 என்ன கேட்டிருக்காங்க? த இன்கரெக்ட் எக்ஸ்பிரஷன் அமாங் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க இல்லையா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் del G equal to என்ன எழுதலாம்? minus T del S. ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ஸோ del G divided by இந்த del S இந்த சைடு கொண்டு வந்தேன் அப்படின்னா என்னவாகும்? minus T. ஸோ இந்த ஈக்குவேஷன் தானே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் எக்ஸ்பிரஷன். தென் இது டைரக்ட் ஃபார்முலா, ஐசோதெர்மல் ப்ராசஸ் ரிவர்சிபிளுக்கு தெரியும். மைனஸ் NRT ln VF divided by V initial final divided by initial. ஸோ இதுவும் கரெக்ட் தான். தென் நெக்ஸ்ட் ஒன் del G equal to minus RT ln K அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? தென் அனதர் del G என்னது? del H minus T del S. ஸோ இப்படி ஒன்று எழுதலாம். ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவல் பண்ண பார்க்கலாம். minus RT ln K equal to del H minus T del S. நமக்கு என்ன தேவை? ln K தான் தேவை. ஸோ அப்போ ln K minus ln K equal to del H minus T del S divided by RT. So ln K equal to minus del H minus of del H minus T del S divided by RT. So இதுதான் கரெக்ட் எக்ஸ்பிரஷன். பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? பிளஸ்ல கொடுத்துருக்காங்க, மைனஸ் இங்கே கொடுக்கல. ஸோ அப்படிதான் நம்மளுடைய ஆன்சர், அதாவது இன்கரெக்ட் எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் அர்கினிஸ் K equal to e power minus del G divided by RT. ஸோ இது கரெக்ட். தேர்ட் ஒன் தான் இன்கரெக்ட் எக்ஸ்பிரஷன். A solid compound X dissociates at a certain temperature as follows. The total pressure of gas. So total pressure கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? X solid A அப்படிங்கிறது கேஸ் பிளஸ் 2B அப்படிங்கிறது கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே, ஈக்லிபிரியம் டைரக்டா எழுதுவோம். டைம் ஈக்குவல் டு ஈக்லிபிரியம்ல இது சாலிட், அப்போ இங்க 0, இங்க கோஎஃபிஷியன்ட் 1, அப்போ P இதை ப்ரெஷர்னு எடுத்துக்கிறேன். டோட்டல் ப்ரெஷர் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்காக இங்க 2P. ஸோ அப்போ P டோட்டல் எவ்வளோ? P டோட்டல் 2P plus 2P equal to 3P ப்ரெஷர் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ KP எப்படி எழுதலாம்? ப்ராடக்டோட பை ரியாக்டன்ட். ப்ராடக்ட் என்னது? AG கொடுத்துருக்காங்க இல்லையா? அதாவது P into 2P power 2. ஸோ டிவைடட் பை சாலிட்ல கொடுத்துருக்காங்க, அது 1 தான், நமக்கு தேவையில்லை. ஸோ கேபி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கலையா? அப்போ கேபி ஈக்குவல் டு 3P ஸ்கொயர், சாரி 4, 2 into 2, 4P பவர் கியூப். பட் நமக்கு இங்க ரியாக்ஷன்ல பாருங்க கேபி கொடுத்துருக்காங்க. கேபி அப்படிங்கிறது என்னது? 108 into 10 பவர் minus 3 atmosphere cube. ஸோ கேபி நமக்கு என்ன தெரியணும்? ப்ரெஷர் தெரியணும். PQ equal to 108 into 10 power minus 3 cube divided by 4. ஸோ இதை நீ ஈக்குவேட் பண்ண அப்படின்னா ப்ரெஷர் வந்து என்ன கிடைக்கும்? 108 into 10 power. ஸோ P equal to 0.027, அதாவது கியூப் அப்படின்னு கிடைக்கும். அப்போ P equal to
0.3 atmosphere இருக்கு. பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. டோட்டல் ப்ரெஷர் எவ்வளோ, 3 into P. ஸோ 3 into P வேல்யூ எவ்வளோ, 0.3. ஸோ 0.9 atmosphere. ஸோ இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். செகண்ட் ஆப்ஷன். Next one, 57. In equilibrium, which of the following will increase the concentration of acidic acid? So acidic acid அப்படிங்கிறது reactant side இருக்கு. இதோட concentration increase ஆகும் அப்படின்னா reaction எப்படி வரணும், லீச்சர்லி பிரின்சிபல் படி பேக்வேர்ட் ரியாக்ஷன் நடக்கணும். ஸோ பேக்வேர்ட் ரியாக்ஷன் நடந்தாதான் இதோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பேக்வேர்ட் ரியாக்ஷன் நடக்குன்னா இங்க நான் என்ன பண்ணணும், இங்க எதையாவது ஆட் பண்ணணும் ப்ராடக்ட் சைட்ல. அப்ப CH3CO நெகட்டிவ் அயான் இஸ் ஆடட். ஸோ இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்க இதோட அயன் ஆட் பண்ண அப்படின்னா ரியாக்ஷன் பேக்வர்ட் டைரக்ஷன்ல போகும், இதோட ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். தென் CH3CO நெகட்டிவ் ரிமூவ் பண்ணக்கூடாது. இதை ரிமூவ் பண்ணா ரியாக்ஷன் ஃபார்வர்ட் வந்துடும். ஸோ இது தவிர கேட்டலிஸ்ட் எந்த ஒரு எஃபெக்டும் கிடையாது. ப்ரெஷர் ஆஃப் ரியாக்ஷன் மிக்சர், ஸோ இதுவும் ப்ரெஷரும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன், assassin. Helium-2 does not exist. Correct. Because helium-2 ல helium-2 எத்தனை எலக்ட்ரான், helium-க்கு 2 எலக்ட்ரான். ஸோ helium-2க்கு 4 எலக்ட்ரான். sigma 1s2 sigma star 1s2. ஸோ பாண்டிங்ல 2 எலக்ட்ரான். பாண்ட் ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்பர் ஆஃப் பாண்டிங் மைனஸ் ஆன்டி பாண்டிங் டிவைடட் பை 2 அப்படின்னு. பாண்டிங் எவ்வளோ, 2 minus 2. ஸோ 0. இங்க எலக்ட்ரான்ஸே பாண்ட் ஆர்டரே ஃபார்ம் ஆகாது. ஸோ அப்போ இந்த காம்பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ அசசன் கரெக்ட். ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீசிஸ் ஃபார் விச் பாண்ட் ஆர்டர் இஸ் 0. கரெக்ட். ஏன்னா பாண்ட் ஆர்டர் பாண்டிங் மைனஸ் ஆன்டி பாண்டிங், பாண்ட் ஆர்டர் 0, அதனால இந்த மாலிகூல் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ அப்போ போத் அசசன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசசன். இதுதான் கரெக்ட் ஆன்சர். 59. Assassin. Lead I4 does not exist. Correct. அதாவது கார்பன் ஃபேமிலி, கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின், லெட். லெட் வந்து +4ல எக்ஸிஸ்ட் ஆகாது. லெட் ஒன்லி +2. ஸோ அப்போ லெட் I4 அப்படிங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகாது. பிகாஸ் அயோடினும் லார்ஜஸ்ட் சைஸ், லெட்டும் லார்ஜஸ்ட் சைஸ், டவுன் த குரூப் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாலிகுல் எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்போ இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அசசன் கரெக்ட். லெட் இஸ் ஏ நைட்ரோஜன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நைட்ரோஜன் அப்படின்னா எந்த ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி தான் நைட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவோம். பட் லெட் எந்த ஃபேமிலியில வராங்க, கார்பன் ஃபேமிலியில வராங்க. கார்பன் ஃபேமிலி என்னன்னு சொல்லலாம், டெட்ரோஜன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ப இந்த ரீசன் அப்படிங்கிறது ஃபால்ஸ். ஸோ ஆன்சர் என்னது, அசசன் இஸ் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸ். தேர்ட் ஆப்ஷன். Next one. The solubility of alkaline earth metal carbonates, hydroxides down the group respectively. Carbonate and hydroxides. அதாவது carbonates and hydroxides. Alkaline earth metal கொடுத்திருக்காங்க இல்லையா. Alkaline earth metal அதாவது metal +2 oxidation stateல இருக்கும். அப்ப MOH2 அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? சரி. கார்பனேட்ஸ், மெட்டல் கார்பனேட் அப்படிங்கிறது சாலிபிலிட்டி கேட்டிருக்காங்க இல்லையா. மெட்டல் கார்பனேட் டவுன் த குரூப், மெட்டல் கார்பனேட் டவுன் த குரூப் வந்து ஹைட்ரேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும், லாட்டிஸ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சாலிபிலிட்டி அப்படிங்கிறது ஹைட்ரேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கணும் லாட்டிஸ் எனர்ஜியை விட. ஸோ இது ஆல்ரெடி நம்ம ஒரு டெஸ்ட்ல பார்த்துருப்போம். ஹைட்ரேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இப்போ ஹைட்ரேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது, அப்போ சாலிபிலிட்டி ஆஃப் கார்பனேட் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். தென் ஒரு ஹைட்ராக்சைடு, மெட்டல் ஹைட்ராக்சைடுல டவுன் த குரூப் போகும்போது ஹைட்ரேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், லாட்டிஸ் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். இங்க சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கார்பனேட்டுக்கு டிக்ரீஸ் ஆகும், ஹைட்ராக்சைடுக்கு இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் ஆப்ஷன். Next one. Highest bond energy among all the
single bonded homoatomic molecule. So இது very simplest equation தான். சரி கொஸ்டின் இப்போ 2 chlorine biggest size இந்த பாண்ட் ஈஸியா பிரேக் பண்ணிடலாம். பட் ஹைட்ரஜன் ஒன் எலக்ட்ரான் தான் இருக்கும் ரெண்டுலயும். ரொம்ப பாண்ட் லென்த் அப்படிங்கிறது ரொம்ப இங்க ஸ்மாலஸ்டா இருக்கும். இது ஈஸியா பிரேக் பண்ண முடியாது. இப்போ இதுக்கு பாண்ட் எனர்ஜி எப்படி இருக்கணும், ரொம்ப அதிகமா கொடுக்கணும். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆக்சிஜன் ஃப்ளோரின்ல பிரேக் பண்ணலாம். அதாவது ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு பாண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஹைட்ரஜன் ஸோ இதுவும் ஒன் எஸ் ஆர்பிட்டால் ஒன் எஸ் ஓவர்லேப்பிங் மோர் ஸ்டேபிள். ஸோ இப்போ இது பிரேக் பண்ணணும் அப்படின்னா ஹையஸ்ட் எனர்ஜி நான் கொடுக்கணும். செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். Then if the curve is drawn between atomic number and atomic radius, then the element occupied by the peak position. So peak position நமக்கு தெரியும். peak positionல என்ன ஆட் ஆகும், atomic number versus atomic radius போகும்போது atomic radius left to right போகும்போது என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். பெரிலியம், லித்தியம், போரான், கார்பன். ஸோ இது எப்படி எழுதலாம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன். ஸோ பீக் பொசிஷன்ல எது ஆக்குபை பண்ணும், லித்தியம். பீக் பொசிஷன் அப்படிங்கிறது லித்தியம் தான் ஆக்குபை பண்ணும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் 63. Which among the following incorrect statement? ஸோ இது வந்து incorrect statement கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ பாண்ட் ஆர்டர் O2 பாசிட்டிவ், O2 negative, O2 2 negative. So 16, 15 electrons, 17, then 18. Bond order எவ்வளோ, 2.5, 2, 1.5, 1. ஸோ கரெக்டாக இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட், பாண்ட் ஆர்டர் கரெக்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு என்ன தெரியணும், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. C2 molecule has 4 electrons in its 2 degenerate pi molecular orbital. So C2 ரெண்டு molecule இருக்கு, இதுல 2 degenerate pi molecular orbital இருக்கும். According to molecular orbital theory, diagram போட்டா find out பண்ணலாம் ஈஸியா. ஸோ இதுவும் கரெக்ட் தான். H2 positive has 1 electron. ஸோ H2 அப்படிங்கிறதுல 2 எலக்ட்ரான். H2 பாசிட்டிவ் அப்படிங்கும் போது 1 எலக்ட்ரான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். O2 பாசிட்டிவ் எத்தனை எலக்ட்ரான், 15 எலக்ட்ரான் ஸ்பீசியஸ், that is paramagnetic. பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டயாமேக்னெட்டிக்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதுதான் ஆன்சர். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இன்கரெக்ட். O2 பாசிட்டிவ் அப்படிங்கிறது டயாமேக்னெட்டிக் கிடையாது, இது paramagnetic. Okay, then when dichromate dianium react with the Fe2, then so dichromate Cr2O7 2 negative எது கூட ரியாக்ட் ஆகுது, Fe2+ கூட ரியாக்ட் ஆனா என்ன கிடைக்கும், Fe2+ வந்து Fe3+ ஆகும். டைக்ரோமேட் என்னவா மாறும், Cr3+ ஆகும் மாறும். ஸோ Cr3+ அப்படிங்கிறது என்ன கலரு, கிரீன் கலர். கிரீன் கலர்டு Cr3+ ions formed. That is correct statement. ப்ளூ கலர் ஃபார்ம் ஆகும் கிடையாது, ப்ளூ கலர் கிடையாது. குரோமியம் அப்படிங்கிறது கிரீன் கலர் 3+ல. குரோமியம் ரிமைன்ஸ் இன் +3 ஆக்சிடேஷன் கிடையாது. இங்க +6, இங்க +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். The next one, which is amphoteric hydroxide. ஸோ எது amphotericன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஸ்ட்ரான்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது ஸ்ட்ராங் பேஸ். இது ஒரு ஸ்ட்ராங் பேஸ் ஹைட்ராக்சைடு. தென் கால்சியம் ஹைட்ராக்சைடு அண்ட் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, இது ரெண்டும் வீக் பேஸ். பெரிலியம் ஹைட்ராக்சைடு மட்டும் தான் என்னது, ஆம்போடெரிக் ஹைட்ராக்சைடு. ஸோ இது எது கூட ரியாக்ட் ஆகும், ஆசிட் as well as பேஸ் ரெண்டு கூடயும் ரியாக்ட் ஆகும், அதான் ஆம்போடெரிக். ஸோ ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். The type of isomerism shown by the complex. ஸோ இது என்ன காம்ப்ளெக்ஸ், CO Cl2 En2. ஸோ இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா, Ma2 AA. இப்போ ஐடென்டிட்டி எத்திலீன் டையமீன் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன ஐசோமர் ஷோ பண்ணும், ஜாமெட்ரிக்கல் ஐசோமரை ஷோ பண்ணும். ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் அப்படிங்கிறது என்னது, சிஸ் அண்ட் ட்ரான்ஸ். ஸோ இது எப்படி ட்ரா பண்ணலாம் பாரு, கோபால்ட் Cl
இந்த U. ஸோ இது மாதிரி ட்ரா பண்ணலாம். இது சிஸ் ஐசோமர். ஸோ டிரான்ஸ் அப்படிங்கிறது CO Cl எத்திலீன் டையமீன். இது டிரான்ஸ் ஐசோமர். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் எதை கொடுக்கும்? ஜாமெட்ரிக்கல் ஐசோமர். ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ல சிஸ் அண்ட் டிரான்ஸ் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். தென் நெக்ஸ்ட் ஒன் Z salt. Z salt அப்படிங்கிறது எது? பெல்லேடியம் Cl3n2, அதாவது அல்கின் காம்பவுண்ட் இருக்கிறதா என்னது? Z salt. இது ஹெப்டிசிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குது என்னது? ஃபெர்ரோசின் காம்பவுண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபெர்ரோசின், குரோமோசின். தென் இது தேர்ட் ஒன் தான் என்னது? Z salt. Z salt அப்படிங்கிறது என்னது? ஒரு ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட். ஆர்கனோமெட்டாலிக்னா என்னது? கார்பன் டைரக்ட்லி அட்டாச்டு வித் கார்பன். ஓகேவா? தென் அதே சமயம் இந்த Z salt அப்படிங்கிறது என்னது? ஒரு பை ஆசிட் லிகாண்ட். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். Z salt அப்படிங்கிறது தேர்ட் ஆப்ஷன். தென் which of the following molecules will have zero dipole moment? So BF3 first one. BF3 structure எப்படி போடலாம்? trigonal planar. ஸோ எல்லாமே ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கும். இதுக்கு டைபோல் மூமெண்ட் அப்படிங்கிறது 0. ஸோ கம்பல்சரி BF3க்கு இருக்கணும். தென் HF அப்படிங்கிறது ஃப்ளூரின் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். இங்க மியூ நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஆப்ஷன் NF3. ஸோ NF3 அப்படிங்கிறது டைபோல் மூமெண்ட் நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா இது பிரமிடல். ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது. தேர்ட் ஆப்ஷன் BF3 இப்போதான் பார்த்தோம். டைபோல் மூமெண்ட் 0. பெரிலியம் F2. ஸோ பெரிலியம் லீனியர் ஸ்ட்ரக்சரு. ஸோ இங்கிருந்து இங்கே இவ்வளோ எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது எலக்ட்ரான் இங்கேயே டிரான்ஸ்ஃபர் ஆகும். மியூ ஈக்குவல் டு 0. CO2 C டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O. ஸோ இதுவும் மியூ ஈக்குவல் டு 0. தென் 1,4-dichlorobenzene. 1,4-dichlorobenzene 1 then 4. ஸோ இதுவும் டைபோல் மூமெண்ட் அப்படிங்கிறது 0. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்கிற வாட்டர் மாலிகுலாம் இருக்கு இல்லையா? வாட்டர்லாம் வந்து டைபோல் மூமெண்ட் 0 கிடையாது. லூப் பேர் இருக்கு, அது டைபோல் மூமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். மியூ நாட் ஈக்குவல் டு 0. ஃபோர்த் ஆப்ஷன் கிடையாது. ஸோ தேர்ட் ஆப்ஷன். 69. Which is the correct increasing order of boiling points in the following compound? So என்னென்ன காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க? 1-iodobutane. First one 1-iodobutane. Then second one 1-bromobutane. Then next 1-chlorobutane. Then another one என்ன கொடுத்துருக்காங்க? Butane. ஸோ பாயிலிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? பாயிலிங் பாயிண்ட் தான் கேட்குறாங்க. பாயிலிங் பாயிண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாலிகுலர் வெயிட். ஸோ மாலிகுலர் வெயிட் அயோடின் இது அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 4, 3, 2, 1. அதாவது பியூட்டேன் 1-chlorobutane, 1-chlorobromine, 1-chloroiodine. ஸோ என்ன ஆன்சர் அப்படி இருக்கு? சரி 1-iodobutane. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். What is the correct order of reactivity of alcohols? So alcohol HCl in presence of zinc chloride என்னது? Lucas test. So Lucas test tertiary, secondary, primary. So third option. Then so match கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க? பெல்லேடியம் catalyst in presence of PaSO4 aldehyde formation. இதுக்கு என்ன நேம்? ரோசன்மன் ரிடக்ஷன். அதாவது 1க்கு E. எத்தனை ஆப்ஷன் அப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் இருக்கு. அப்போ செகண்டும் தேர்டும் கிடையாது.
தென் நெக்ஸ்ட் ஒரு பென்சா ஆல்டிஹைடு கொடுத்துருக்காங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு ஆல்கஹாலும் கிடைச்சிருக்கு, ஆசிடும் கிடைச்சிருக்கு, நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன். இது என்ன ரியாக்ஷன்? கன்னிசாரோ ரியாக்ஷன். கன்னிசாரோ ரியாக்ஷன் அப்படிங்கிறது டி, அதாவது செகண்டுக்கு டி. ஸோ செகண்டுக்கு டி என்ன ஆப்ஷனுக்கு ஒரே ஆப்ஷன்ல தான் அப்படி இருக்கு. கன்னிசாரோ ரியாக்ஷன். தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? acylation. Third one, Fiddlecraft acylation. Then acid alpha position நடந்திருக்கு இல்லையா, HVZ reaction, Hellwolgard Chelensky reaction. So stannous chloride கொண்டு வந்து aldehyde கொண்டு வந்து Stephan reduction. Another one என்னது? aldol condensation. So first option is the correct answer. Then 72. Which of the following is used as a adsorbent in chromatography? So it's a very simplest question. Adsorbent chromatography எது யூஸ் பண்றோம்? Silica gel or alumina. So simplest one. How many structural isomer are possible in C6H14? So 6 H14 எத்தனை isomer இருக்கு? First one N-hexane. 1 2 3 4 5 6. Okay. Then 2-methyl pentane, 3-methyl pentane, 2,2 dimethyl butane, 2,3 dimethyl butane. So total எத்தனை isomer find out பண்ணலாம்? C6H14ல 5 isomer, structural isomer. First answer. The next one. The decreasing order of basic character. So basic character கேட்டிருக்காங்க இல்லையா, basic strength எப்படி find out பண்ணுவோம்? Basic nature, hybridization N, sp3 க்கு அதிகமா இருக்கும், then sp2, then nsp க்கு அதிகமா இருக்கும். அதே மாதிரி localized lone pair, localized lone pair more basic than delocalized lone pair. ஸோ இங்க பாருங்க, தேர்ட் ஆப்ஷன்ல 2 நைட்ரஜன் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, இது மோர் பேசிக். ஸோ கம்பல்சரி தேர்ட் ஆப்ஷன் தான் வந்து பேசிக் நேச்சர் அதிகமா இருக்கு, ஒரே ஆப்ஷன் தான் அப்படி இருக்கு. ஸோ 3. தென் இதுல சிங்கிள் நைட்ரஜன் இருக்கு இல்லையா, பட் இதுல பாரு ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும், இதுல ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகுது, பட் பிரிடின் இந்த காம்பவுண்ட் ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகல, இது லோக்கலைஸ்டு லோன் பேர். ஸோ லோக்கலைஸ்டு லோன் பேர் வந்து மோர் பேசிக். ஓகேவா? தென் இது அரோமேட்டிக் நேச்சர் அதிகமா இருக்கும், அசிடிக் நேச்சர் அதிகமா இருக்கும் இந்த ஹைட்ரஜன், அதனால fourth one more basic. The correct answer. First option. Then 75. The most stable carbocation. So resonance இருந்தா more stable, but resonance விட பக்கத்துல ஆக்சிஜன் இருக்குல்ல லோன் பேர், இந்த லோன் பேர் வந்து கார்போகேட்டையனை ஸ்டெபிலைஸ் பண்ணிச்சு அப்படின்னா, லோன் பேர் வந்து கார்போகேட்டையனை ஸ்டெபிலைஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் மோர் ஸ்டேபிள். தான் மோஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட். அதாவது லோன் பேர் வந்து ரெசனன்ஸ் இன்வால்வ் ஆகி கார்போகேட்டையனை ஸ்டெபிலைஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது மோஸ்ட் ஸ்டேபிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். பட் இங்க லோன் பேர் இருக்கு, பட் ஸ்டெபிலைஸ் பண்ணல, இது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆன்சர். Pentane 2-1 and pentane 3-1 can be distinguished by, so pentane CH3, CH2, CH2, C double bond O, CH3, pentane 3-1, 2-1 and pentane 3-1, CH3, CH2, C double bond O, CH2, CH3. So இது 2-1, இது 3-1. So இதுல என்ன குரூப் டிஃபரன்ஷியேட்டிங் குரூப் இருக்கு? ஸோ டிஃபரன்ஷியேட் குரூப் அப்படிங்கிறது CH3CO குரூப் இங்க பிரசன்ட் ஆயிருக்கு, அந்த குரூப் இங்க கிடையாது. ஸோ இது எதை ஒபே பண்ணும்? ஹேலோஃபார்ம் டெஸ்ட் கொடுக்கும். அதாவது பென்டேன் 2-1 அப்படிங்கிறது என்ன பண்ணும்? ஹேலோஃபார்ம் டெஸ்ட்டுக்கு பாசிட்டிவ் ஹேலோஃபார்ம் டெஸ்ட், பாசிட்டிவ் ஹேலோஃபார்ம். பட் அதே பென்ட் 3-1 அப்படிங்கிறது நெகட்டிவ் ஹேலோஃபார்ம் டெஸ்ட்டை கொடுக்காது. ஸோ ஹேலோஃபார்ம் ரியேஜென்ட் எது? சோடியம் ஹைட்ராக்சைடு in presence of I2. So இதை வச்சு distinguish பண்ணலாம். Answer 4. Then 77. Correct statement about orthonitrophenol and paranitrophenol. So orthonitrophenol. OH NO2 orthonitrophenol. Then
NO2 para nitrophenol. ஸோ எது வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க? அசிடிக் ஸ்ட்ரென்த். இது வந்து ஏ, இது வந்து பி. ஓகேவா? ஸோ அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் பி கிரேட்டர் தென் ஏ. ஓகே, அசிடிக் ஸ்ட்ரென்த் அப்படிங்கும்போது இங்கே நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஆர்த்தோ அண்ட் பேரா கம்பேர் பண்ணும்போது பேரா வந்து மோர் அசிடிக். ஸோ பி கிரேட்டர் தென் ஏ அசிடிக் நேச்சர். ஸோ இது கரெக்ட் தான். பாய்லிங் பாயிண்ட் அப்படிங்கிறது பேரா அண்ட் ஆர்த்தோவை கம்பேர் பண்ணும்போது பாய்லிங் பாயிண்ட் அப்படிங்கிறதும் பேரா நைட்ரோஃபினாலுக்கு தான் அதிகமாக இருக்கும் ஆர்த்தோவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். தென் ஏ அண்ட் பி கேன் பி செப்பரேட்டட் த்ரூ ஸ்டீம் டிஸ்லேஷன். ஸோ ஆர்த்தோ வந்து பேராவை நைட்ரோ இதை செப்பரேட் பண்ணலாம், ஸ்டீம் டிஸ்லேஷன் வச்சு செப்பரேட் பண்ணலாம். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 77 4th ஆப்ஷன். தென் நெக்ஸ்ட் ஒன் 78. Maximum freezing point will be for 1 mole solution of assuming equal ionization energy. Okay, freezing point. Freezing point inversely proportional to I, that is Markov factor. So I value பாரு, first one I value என்ன கொடுத்திருக்காங்க? ஸோ இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் ஒன்று 3 Cl இருக்கு இல்லையா? ஸோ இங்கே I factor 4. தென் செகண்ட் ஒன் I factor 2 குளோரின் இருக்கு இல்லையா? அப்போ இங்கே 3, இங்கே I factor 2, இங்கே 1. ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு I. அப்போ மேக்ஸிமம் ஃப்ரீசிங் பாயிண்ட் எதுக்கு இருக்கும்? லாஸ்ட் ஆப்ஷன், 4th ஆப்ஷன். Next one. The differential rate law equation for the elementary reaction அதாவது x plus 2y reaction k 3z கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கு ரேட் எப்படி எழுதுவோம்? k into x y power 2. ஸோ இதான ரேட்டு. ஸோ ரேட் பாரு k1 கொடுத்துருக்காங்க, பட் நம்ம யூஸ் பண்ணது k தான். இது தப்பு. எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ இதுவும் தப்பு தான். kx y power 2. ஸோ இது கரெக்ட். ஸோ ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் தான். ஈஸியாக எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? மைனஸ் dx டிவைடட் பை dt ஈக்குவல் டு k into x y power 2. தென் நெக்ஸ்ட் 1/2 into minus dy by dt equal to k into x y power 2. then the product side இருக்கு இல்லையா? அப்போ dz1/3 coefficient dz divided by dt equal to k into x y power 2. so overall reaction minus dx divided by dt equal to minus 1/2 dy divided by dt equal to plus 1/3 into dz divided by dt equal to k into x y power 2. So correct third option. 18. The correct statement regarding following graph. So first graph வரு ரியாக்டன்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ரியாக்டன்ட்ல இருந்து டைரக்டா ப்ராடக்ட் வருது. அப்ப x அப்படிங்கிறது சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ். எக்ஸ்ங்கிறது சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ். பட் அதே y பாரு ரியாக்டன்ட்ல இருந்து டைரக்டா ப்ராடக்ட் வரல, 2 ஸ்டெப்ல ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ அப்போ y அப்படிங்கிறது 2 ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ சிங்கிள் ஸ்டெப்லயே எக்ஸ் நடக்குது. இதுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்படி இருந்தா போதும்? கம்மியா இருந்தா போதும். ஸோ ரியாக்ஷன் எக்ஸ் வந்து ஃபாஸ்டா நடக்கும். ரியாக்ஷன் எக்ஸ் தான் ஃபாஸ்டர் பிகாஸ் சிங்கிள் ஸ்டெப்ல நடக்குது. அண்ட் சிங்கிள் ஸ்டெப்ல நடக்குதுல இல்லை எக்ஸோதெர்மிக் நேச்சர் அதிகமா இருக்கும். மோர் எக்ஸோதெர்மிக். ஸோ என்ன ஆன்சர்? ரியாக்ஷன் எக்ஸ் ஃபாஸ்டர் லெஸ் எக்ஸோதெர்மிக் தென் ஒய். இது கிடையாது. reaction x is faster and more exothermic than y. So இது correct answer. So second option correct. Then 81. Assertion. Dipole moment xef2 is 0. xef2 2 bond pair plus 3 lone pair linear structure. அதாவது xe
F. So இதுதான் linear structure. Dipole moment அப்படிங்கிறது 0. mu equal to 0. இது correct. Assertion அப்படிங்கிறது correct. Then hybridization of Xc in XeF2 is sp3d. So total 1, 2, 3, 4, 5. So sp3d hybridization correct தான். பட் இது லீனியர் டைபோல் மூமெண்ட் 0 அப்படிங்கிறதுக்கும் இதோட ஹைபிரிடைசேஷன் sp3d அப்படிங்கிறதுக்கு எந்த ரிலேஷன் கிடையாது. அதாவது இது டைபோல் மூமெண்ட் 0 sp3d ஹைபிரிடைசேஷன் இருக்கிறதுனாலதான் இது டைபோல் மூமெண்ட் 0 அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஆன்சர் வந்து both assertion and reason are true, and reason is not the correct explanation of assertion. So second option. Then which of the following is correct order of stability? So first aluminum வந்து plus கம்பேர் பண்ணும்போது aluminum 3 plus தான் more stable இருக்கணும், which is incorrect. Then thallium. Okay, thallium plus 1ல தான் ஸ்டேபிளா இருக்கணும், thallium plus 3 கம்பேர் பண்ணும்போது. Because boron, aluminum, gallium, indium, thallium first two நாலும் plus 3ல ஸ்டேபிளா இருக்கும், பட் லாஸ்ட் ஒன் plus 1ல தான் ஸ்டேபிளா இருக்கும். ஏன் அப்படின்னா யூனிட் பேர் எஃபெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் tin from the carbon, silicon, germanium, tin and lead. ஸோ இது ஃபர்ஸ்ட்னாலும் plus 4ல ஸ்டேபிளா இருக்கும், இது plus 2ல ஸ்டேபிளா இருக்கும். இது கரெக்ட். அதாவது tin plus 4 வந்து ஸ்டேபிளா இருக்கும், tin plus 2 கம்பேர் பண்ணுவோம். ஸோ தேர்ட் ஒன் கரெக்ட் ஸ்டெபிலிட்டி. பிஸ்மத் வந்து பிஸ்மத் plus 3ல தான் ஸ்டேபிளா இருக்கும், பிஸ்மத் plus 5 பாசிபிளே கிடையாது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இன்கரெக்ட். தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். 83. The successive ionization potential value of element. ஸோ ionization potential 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இங்க சடன் ஹையர் வேல்யூ எங்க இருக்கு, இங்க 34ல இருந்து ஜம்ப் ஆயிருக்கு 126ல. அப்ப இங்க எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு, 2 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, 2 வேலன்ஸ் எலக்ட்ரான் எதுல இருக்கும், அல்கலி எர்த் மெட்டல். Alkali earth metal தான் +2 oxidation status show பண்ணும். The element may belong to second A group. So correct தான். Alkali metal அப்படிங்கிறது 1A, alkali metal 2A. So first statement correct. The element may be basic oxide. So alkali earth metal எல்லாமே என்ன நேச்சர்ல தான் இருக்கும், basic நேச்சர்ல இருக்கும். So இதுவும் correct. The element is in +3 oxidation state. So element என்ன oxidation stateல இருக்கணும், +2. ஏன்னா இங்க வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை தான் இருக்கு, 2 வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் இருக்கு, +2ல தான் இருக்கும், +3 கிடையாது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் இன்கரெக்ட். இது ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். தென் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4 எலிமெண்ட்ஸ் given below, correct order of decreasing order. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது, 1s2, 2s2, 2p6. 10 எலக்ட்ரான் இருக்குது, நியான். 1s2, 2s2, 2p4. Oxygen, then 1s2, 2s2, 2p0. Beryllium, 1s2, 2s2, 2p5. Fluorine. So left to right போகும்போது சைஸ் என்னவாகும், டிக்ரீஸ் ஆகிதுன்னா செகண்ட் ஃபேமிலி, செகண்ட் பீரியட். அதாவது பெரிலியம், then oxygen, fluorine, neon. லெஃப்ட் டு ரைட் போகும்போது சைஸ் டிக்ரீஸ் ஆகும், பட் அதை கம்பேர் பண்ணும்போது யூனிட் கேஸ் ஃபேமிலி மோர் ரெடியா இருக்கும். ஸோ ஆன்சர் நியான், பெரிலியம், ஆக்சிஜன், ஃப்ளூரின். இதான் வந்து சைஸ் டிக்ரீசிங் ஆர்டர். நியான் அப்படிங்கிறது என்னவா கொடுத்துருக்காங்க, பி, பெரிலியம் அப்படிங்கிறது ஆர், ஆக்சிஜன் கியூ, எஸ். ஸோ பி ஆர் கியூ எஸ், தேர்ட் ஆப்ஷன். Some of the properties of two species XeO3 and PCl3 are described below. Which of them? First XeO3. 3 bond pair plus 1 lone pair pyramidal. Then PCl3. 3 bond pair plus 1 lone pair. இதுவும் pyramidal. Pyramidal என்ன hybridization, sp3. Same lone pair on the side atom.
சைடு ஐட்டம் சேம் லோன் பேர் அப்படிங்கிறது தப்பு. ஸோ எக்ஸி ஸோ ஆக்சிஜன்ல 2 லோன் பேர் இருக்கும். பட் குளோரின்ல 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அதாவது ரெண்டுலயும் சென்ட்ரல் ஐட்டம்ல ஒரு லோன் பேர் இருக்கு. பட் சைடு ஐட்டம்ல ஆக்சிஜன்ல 2, குளோரின்ல 3. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். டிஃப்ரெண்ட் ஹைபிரிடைசேஷன் ஆஃப் த சென்ட்ரல் ஐட்டம். ஸோ ரெண்டுமே என்ன ஹைபிரிடைசேஷன் தான்? sp3 ஹைபிரிடைசேஷன் தான். pyramidal shape இது டிஃப்ரெண்ட் கொடுக்குறாங்க, இதுவும் தப்பு. சேம் ஹைபிரிடைசேஷன் அண்ட் சேம் லோன் பேர் ஆஃப் சென்ட்ரல் ஐட்டம். ஸோ ரெண்டுலயுமே ஒரு லோன் பேர் ஆஃப் இருக்கு. ரெண்டுலயுமே sp3 ஹைபிரிடைசேஷன் தான் கரெக்ட் ஸ்டேட். டிஃப்ரெண்ட் ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிறது இன்கரெக்ட். ஸோ தேர்ட் ஆப்ஷன். மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஹேலஜன் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன்னு sp2 sp2 sp3. ஸோ இது என்ன ஹேலஜன்? அல்லைலிக் ஹேலஜன், அல்லைல் ஹேலைடு. சேம் கொடுத்துருக்காங்க. டி செகண்ட் ஒன்னுக்கு டி. ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னும் கிடையாது, ஃபோர்த் ஒன்னும் கிடையாது. தென் தேர்ட் ஒன் என்னது? அரைல் ஹேலைடு. தேர்ட் ஒன்னுக்கு ஏ. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கிடையாது, செகண்ட் ஆப்ஷன் தான். தென் sp2ல அட்டாச் இருக்குல்ல, இது என்னது? வினைல் ஹேலைடு, சி. தென் இது அல்கைல் ஹேலைடு, செகண்ட் ஆப்ஷன். 86க்கு செகண்ட் ஆப்ஷன். Then assertion. Nitration on chlorobenzene leads to the formation of meta nitrochlorobenzene. அதாவது chlorobenzene இதுல நைட்ரேஷன் பண்றோம். கான்சென்ட்ரேட் HNO3 and கான்சென்ட்ரேட் H2SO4 போடுறோம். ஹேலஜன் டீஆக்டிவேட்டிங் குரூப், டீஆக்டிவேட்டிங் பட் ஆர்த்தோ பேரா டைரக்டிங். அப்போ வர இன்கமிங் குரூப் எங்க தான் இருக்கணும்? ஆர்த்தோ பேரால தான் இருக்கும், பேரா மேஜரா இருக்கும். இங்க மெட்டா அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகாது. ஸோ அசெஷன் அப்படிங்கிறது ஃபால்ஸ். தென் NO2 குரூப் இஸ் a மெட்டா டைரக்டிங் குரூப். ஓகே, NO2 அப்படிங்கிறது மெட்டா டைரக்டிங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். சப்போஸ் NO2 இருக்குன்னா இது மெட்டா டைரக்டிங். ஸோ இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ அசெஷன் ஃபால்ஸ், ரீசன் கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன். Next, the correct order of increasing acidic strength. So என்னென்ன காம்பவுண்ட் இருக்கு? ஃபீனால் இருக்கு, எத்தனால், குளோரோஅசிட்டிக் ஆசிட், தென் அசிட்டிக் ஆசிட். ஸோ பாரு, இதுல தான் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு இல்லையா? ஆல்கஹாலை கம்பேர் பண்ணது ஆசிட் வந்து எப்படி இருக்கும்? மோர் அசிடிக். ஸோ அப்போ குளோரோ அசிடிக் ஆசிட் தான் மோர், குளோரோ அசிடிக் ஆசிட். தென் அதுக்கப்புறம் தான் இது அசிடிக் ஆசிட், அசிடிக் ஆசிட். தென் ஃபீனால், லியஸ்டோன் தான் எத்தனால். ஸோ எந்த ஆப்ஷன் அப்படி இருக்கு? தேர்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் அசிடிக் ஸ்ட்ரென்த். Aromatic primary amines can be prepared by Gabriel thalamide synthesis. So assertion அப்படிங்கிறது false. ஏன்? Gabriel thalamide, Gabriel thalamide reaction எதுக்கு? Aliphatic primary amine, aromatic கிடையாது, aliphatic primary aminக்கு. Reason. Aryl halide undergo nucleophilic substitution reaction. So aryl halide, yes, aryl halide இது sp2 கார்பன், sp2 கார்பன் என்ன நடக்காது? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனே நடக்காது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட் ரீசனும் தப்பு. போத் அசெஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே தப்பு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போத் அசெஷன் அண்ட் ரீசன் ஆர் ராங். Then 19. A compound which does not give a positive test in lagosine. So lagosine test எது கொடுக்காதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் எதெல்லாம் lagosine test கொடுக்கும்?
ஸோ லேசிங் டெஸ்ட் எதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா கார்பன் நைட்ரஜன் பாண்ட் இருக்கிறது எல்லாமே லேசிங் டெஸ்ட்டை கொடுக்கும். ஸோ கிளைசின் NH2CH2CO OH. ஸோ கார்பன் நைட்ரஜன் பாண்ட் இருக்கு, இது கொடுக்கும். தென் ஹைட்ரஜன் NH2NH2. இதுல என்ன கிடையாது, கார்பன் நைட்ரஜன் பாண்ட் கிடையாது. ஸோ இது எது பண்ணது, லேசிங் டெஸ்ட்டை கொடுக்காது. யூரியா NH2CONH2. ஸோ இது கொடுக்கும். phenyl hydrogen C6H5NHC_O NH2. ஸோ இதுலயும் ரியாக்ஷன் இருக்கு கொடுக்கும். ஸோ ஹைட்ரஜன் மட்டும்தான் ரியாக்ஷன் டெஸ்ட் கொடுக்காது, செகண்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டோட இந்த கெமிஸ்ட்ரியில் இருக்க 45 கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓவராலாக இந்த கொஸ்டினை வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஒரு நமக்கு 30 to 35 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸி. ஸோ 30 to 35 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. மேபி ஒரு 6 to 8 கொஸ்டின் தான், 6 to 8 கொஸ்டின் மாடரேட்டாக கேட்டிருக்காங்க. 6 to 8 கொஸ்டின் ரொம்ப டஃப் அப்படின்னு பார்க்கும்போது மேபி 2 கொஸ்டின்ஸ், ரொம்ப டஃப் இல்லை, பேசிக் அளவுக்கு 2 கொஸ்டின் தான் இருக்கு. ஸோ இதுதான் இந்த FST 1 அனாலிசிஸ் அப்படிங்கிறது. ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸி டு மாடரேட்னு சொல்லலாம். Thank you.